ஹலோ குட்டீஸ், நம்ம இன்னைக்கு ஒரு கதை கேட்கலாமா? ஒரு அந்தணர், அவர் ஒய்ஃபு, அவருக்கு ஒரு அழகான குழந்தை, குட்டி குழந்தை இருக்கு. அந்த அந்தணருடைய மாமாவாத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு போகலாம் அப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு இவ 2 பேரும் போயின்னு இருக்கா. அந்த நாள்லெல்லாம் நடந்து தான் போனோம். போகிற வழி காடு, மலை, ஆறுகள் எல்லாம் இருக்கும். அப்படி அவள் போயிட்டே இருக்கிற பொழுது அவளுக்கு கொஞ்சம் டயர்டாகிடுத்து. உடனே ஒரு மரத்தடியில் உட்காந்துண்டு கொண்டு வந்ததை சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கு தீர்த்தம் எடுக்கிறதுக்கு அந்த அந்தணர் ஒரு ஆறில் போய் தீர்த்தம் எடுத்துட்டு வரார். வந்தாக்க அந்த மனைவி மேலே ஒரு அம்பு விழுந்திருக்கு. செத்து போயிட்டா, ரத்த வெள்ளத்தில் இருக்கா. அப்படியே அவருக்கு பக்குன்னு ஆயிடுத்து. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக ஆயிடுத்து. சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா அந்த மரத்தடியில் அந்த பக்கமாக ஒரு வேடன் உட்காந்துருக்கான். அந்த வேடன் தான் தன்னுடைய மனைவியை கொன்னுட்டா, அம்பு எஞ்சு அப்படின்னு அவர் நினைச்சுன்னு விட்டார். உடனே அவர் வேடன்கிட்ட கேட்குறாரு, ஏன்பா உனக்கு என்ன பண்ணினா இவளோட உயிரை நீ இப்படி எடுத்திருக்கியே, இது உனக்கே நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே தெரியாது சாமி, நான் ஒன்றும் பண்ணலைங்கிறான். இல்லவே இல்லை, நீ தான் பண்ணியிருக்க, கையில் அம்பு எல்லாம் வச்சுன்னு இருக்க அப்படின்னுட்டு சொல்கிறார். ஆனால் அவன் ஒத்துக்கவே இல்லை, நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிறான் அவன். இது என்னாச்சு? அந்த வேடனை இழுத்துக்கொண்டு அந்த ஊர் மன்னன்கிட்ட போகிறார் அந்த அந்தணர். அவர் மதுரையில் குலோத்துங்க பாண்டியன் அப்படின்னு பேர். அந்த ராஜா ரொம்ப தெய்வ பக்தி நிறைந்தவர். அநீதி பண்ணவே மாட்டார். எல்லா இடத்துலையும் நீதி பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார் அவர். அப்படி இருக்கிற பொழுதும் வேடன் அவர்கிட்டையும் ஒத்துக்கவே இல்லை, ராஜா கிட்டையும். அப்புறம் மந்திரிகளை விட்டு இவனுக்கு சித்திரவதை பண்ணி உண்மையை வரவழைங்கோ அப்படிங்கிறாரு. ராஜாவுக்கும் இவன் கையில் அம்பெல்லாம் வச்சுட்டு இருக்கான்னு புரியுறது. ஆனா அந்த வேடனை பார்த்தா அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு தோணுறது. ஏன்னா ராஜாவுக்கு தெய்வ பக்தி நிறைய இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு ஞானம் அவளுக்கெல்லாம் இருக்கும். சரின்னுட்டு அந்த அந்தணரை கூட்டு, நீங்க போய் உங்க மனைவியோடைய காரியங்களெல்லாம் கடைசி காரியங்களை பண்ணுங்க, அதுக்குள்ளேயும் நான் நல்ல தீர்ப்பு உங்களுக்கு சொல்கிறேன், சரியான தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்கிறார். சரின்னுட்டு ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கோவிலுக்கு போகிறார், பெருமாள் கிட்ட வேண்டுறார், சரியான நீதியை நீதான்ப்பா எனக்கு காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறார். அசரீரியில் ஒரு வாக்கு வருது. அசரீரி அப்படின்னா மனுஷா இருக்க மாட்டா, குரல் மட்டும்தான் கேட்கும். அப்போது அந்த அசரீரி சொல்கிறது, நாளைக்கு செட்டி தெருவில் ஒரு கல்யாணம் இருக்கு, அந்த கல்யாணத்துக்கு நீ மாறு வேஷத்துலையும் அந்த அந்தனரையும் கூட்டிட்டு போ, அங்கே உனக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லி அசரீரி சொல்கிறது. சொன்ன உடனே 2 பேரும் இதை மாதிரி ராஜாவும் மாறு வேஷத்தில் அந்த அந்தனரை கூட்டிட்டு போனால் இவ பக்கத்தில் 2 பேரும் உட்காந்துருக்கா. அவ 2 பேரும் யமதூதர்கள். அவ ஒத்தன் சொல்கிறான், இன்னைக்கு தாலி கட்ட போறேனே மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளையோட உயிரை எடுத்துட்டு வர சொல்லி நம்ம ராஜா நமக்கு உத்தரவு கொடுத்துருக்கான். அவ ராஜா யாருன்னா யமனோட தூதர்கள் இவா. அந்த இன்னொரு யமதூதன் சொல்றான், இது என்ன பெரிய கஷ்டமா நமக்கு, நேத்திக்கு இந்த மரத்து மேல ஒரு அம்பு இருந்தது, ஒரு காற்றை வரவழைச்சு அந்த காற்று போய் நல்ல ஒரு அந்தனர் மனைவி மேல அந்த அம்பு விழும்படி பண்ணலையா நம்ம? அந்த மாதிரி வாசல்ல ஒரு பசுமாடு இருக்கு, அதுக்கு வெறி பிடிச்ச மாதிரி பண்ணி இந்த மாப்பிள்ளையோட உயிரை எடுத்துட வேண்டியதுதான். இது என்ன பெரிய கஷ்டமா நமக்கு அப்படின்னு சொல்லி அவ 2 பேரும் பேசிக்கிறத கேட்ட உடனே ராஜாவுக்கு கஷ்டமா எடுத்து, ஐயோ இந்த வேடனுக்கு இவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டோமே நம்ம அப்படின்னு உடனே போய் விடுதலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த அந்தணரும், ஐயோ நம்ம இந்த வேடனை தப்பு சொல்லிட்டோமே, இவனை குற்றவாளியா ஆக்கிட்டோமே அப்படின்னு அந்த அந்தணரும் நினைக்கிறார். அதுக்கப்புறம் போய் ராஜா அந்த வேடனை விடுதலை பண்றார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பெருமாள் என்ன நமக்கு செய்யணும்னு நினைக்கிறாரோ
அது கட்டாயமாக நடக்கும். அது எப்படி தெரியறது? நமக்கு ஸ்ரீ தேசிகன் காமாசிகா அஷ்டகத்தில் 8வது ஸ்லோகத்தில் சொல்லி கொடுத்துருக்கார் பாருங்கோ. தொய் ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி தொய் சாரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி இது நிச்சிததி ஸ்ரயாமி நித்யம் ருஹரே வேகவதி தடாஸ்ரயம் துவாம் அப்படின்னு. அதாவது நரசிங்க பெருமானே, நான் நன்னா புரிஞ்சுன்ட்டேன். இப்போ எனக்கு நீ எதான பண்ணணும் அப்படின்னு நினைச்சின்னா அதை யார் தடுத்தாலும் தடுக்க முடியாது. நீ செய்யணும்னு நினைச்சா அதை செஞ்சுடுவேன். அதே நீ செய்யக்கூடாதுன்னு நினைச்சின்னா யார் உதவி பண்ணணும்னு நினைச்சாலும் அவளால் அந்த உதவி பண்ண முடியாது. அதனால நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் கட்டாயமா நடக்கும். உன்னுடைய சக்தியை மீறி வேற மற்ற தெய்வங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நன்னா நான் தெரிஞ்சுட்டேன். வேற இதுக்கோசம் உன்கிட்ட நான் இவ்வளவு தூரம் நம்பிட்டேன் அப்படின்னா நீ எல்லாமே பண்ற அப்படிங்கறது புரிஞ்சுடுத்துன்னா மற்ற தெய்வத்துக்கிட்டலாம் நான் என்னத்துக்கு போகணும், வேண்டாமே அப்படின்னுட்டு நான் உன்னையே சரணடைகிறேன் அப்படின்னுட்டு நம்ம ஸ்ரீ தேசிகன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அதே மாதிரி யாரு நம்ம கிட்ட என்ன பண்ணினாலும் இது பெருமாள் தான் பண்ண வச்சிருக்கார் அப்படின்னு நம்ம இருக்கணும். கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னா என்ன காரணம்? ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைச்சுக்கணும். அதே பெருமாள் சந்தோஷத்தை கொடுத்தார் அப்படின்னா ஏதோ நம்ம நல்லது பண்ணியிருக்கோம், சந்தோஷம் கொடுத்துருக்கார் பெருமாள் அப்படின்னு எதுவா இருந்தாலும் நமக்கு பெருமாள் தான் பண்ணி கொடுக்கிறார். எந்த சந்தர்ப்பத்திலையும் மற்ற பேரால நமக்கு இதெல்லாம் கிடையாது, பகவான் தான் பண்ணி தரார் அப்படின்னுட்டு பகவானையே நம்ம நினைச்சுட்டு இருக்கணும். அதனாலதான் இப்போ வேடன் சமாச்சாரத்திலேருந்து நமக்கு புரியறது இல்லையா? நம்மளும் அதே மாதிரி எதுவா இருந்தாலும் இது பகவானால நமக்கு கிடைச்சிருக்கு, நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஓகேயா குட்டீஸ்? ஓகே, பாய்.